மார்லன் ப்ராண்டோ வந்தாலும் அவர் பார்க்குறாரு, குரோசோவா வந்தாலும் பார்த்துட்டு போகிறாரு. குரோசோவா யார் சார்ன்றான், கவிஞரான்னு கேட்குறான், அரசியல்வாதியான்றான். நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவனால். ஆனால் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க சினிமாவை கட்டமைச்சவங்க. இன்னும் வந்து அவங்க லேர்னிங் ப்ராசஸில் இல்லை. அவன் அளவுக்கு மட்டும் பார்க்குறான், பதிவு பண்ணுறான். பட் உலக அளவில் அவன் பார்க்குறதே இல்லை. எவ்வளோ படைப்புகள் இருக்குது. பைசைக்கிள் தீவ்ஸ்லாம் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு படமாக இருக்குது. பைசைக்கிள் தீவ்ஸ் இன்றைக்கி வேர்ல்டு சினிமாவில் அது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிம். அது எத்தனை பேருக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு வந்து லேர்னிங் ப்ராசஸ் இல்லை. உடனே போய் உடனே கொத்து புரோட்டா சாப்பிடணும். எனக்கு டைம் இல்லை, சீக்கிரம் கொண்டா, நான் திங்கணும், இல்லை வெயிட் பண்ண முடியாது என்னால் அப்படின்ற அளவில் இருக்கிறான். ஆக்டிங் வந்து ரொம்ப பொறுமையாக நிறைய லேர்னிங் ப்ராசஸோடு தான் நீங்கள் வந்து அதை வந்து அப்ளை பண்ண முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயெல்லாம் அதை பண்ண முடியாது. ஒரு அட்டெண்டர் மாதிரி ஒரு கணக்கெழுதுகிற வேலை இல்லை. நம்ம செல்ஃபாக வந்து என்ன நான் ரியலைஸ் பண்ணிக்கணும்ல. இப்போ நீங்கள் எங்கன்னு இப்போ இந்த இடத்துல சொன்னீங்க, அப்படியே எந்திரிச்சு வாங்க, இங்கேருந்து உங்களை பற்றி செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க. அதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னென்னுங்க கொடுங்க, உங்களை போய் சொல்லுங்க. கேட்கல, என்ன கேட்கல இன்னும் கேட்கல. வெளியில வந்து மூஞ்சில வந்து அந்த உள்ள ஒரு சோகம் வந்துச்சு, அது வெளியில தெரியாம இல்ல வந்து உள்ள சிரிச்சுட்டு இருந்தோம்னா வேற யாராவது சோகமா இருக்கும்போது நம்ம சிரிக்கக்கூடாது. அது எப்படி வந்து அந்த எமோஷன்லாம் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நியூட்ரலா எடுத்துட்டு வந்துச்சு, பிளாக் கேன்வாஸ் மாதிரி நம்மளோட ஃபேஸை வந்து எப்படி ஒரு கேன்வாஸா கொண்டு வருது. அதுக்கப்புறம் அதுல நம்ம தேவையான எமோஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது கத்துக்கிறதுக்கு. ஓகே நீங்க வாங்க.